இன்னும் காணா பெண்ணாத்திக்கின்னு வர்றா விஷயத்துக்கு தான் நம்ம அம்புஜா இருக்கிறாள் அவளை இன்னாம அவ்வளவுதான் அணக்கவரில் வாழ்க்கிறான். ஏற்கனவே அவளுக்கும் எனக்கு தகராறு இருக்குது. அம்புஜத்தை நான் கட்டுக்கிறேன். நம்ம 3 வாடிக்கை தெருவை வச்சுக்கலாப்பா. நம்ம பொழைப்பே பூடிச்சு இன்னும் சேர்றதுன்னு பிரியல. அத்தை என் கையில விடுப்பா. பாட்டிலடி பழமன்னா இன்னும் நச்சுக்கினேன். பாட்டில தூக்குல 60 அடிக்கு ஆளை நிக்க மாட்டான். ரொம்ப நேரமா நான் நின்றுட்டு இருக்கிறேன். நெருப்பு கேட்டு சிகரெட் வாங்கினேன். எங்கப்பா எச்சாய் போச்சு மன்னிச்சுப்பா. அப்பா சொல்லு பால்ல தண்ணிக்கிறக்காக அப்படின்னு பேட்டையில பேராகி பிடிச்சு அவன் பேரை கெடுக்கணும். அத்தன் நான் கண்டுக்கிறேன். என்னப்பா பலானவே வாங்கி தர்றேன். எப்படி அவன் பேரை கெடுக்கிறது அத்தை சொல்லு. வாடியார அவன் வச்சிருக்கிற பால்ல தெரியாம தண்ணிய கலந்துட்டான். அவன் பேரு கட்டிடாதான் மாதிரி இம்மா துண்டு பாட்டில வச்சு அவளை 6 கம்பி என்ன வைப்பேன். அது எப்படி வாடியாரு? அவ வச்சு நிறுற பால்ல பாயசனா கலந்துடும். பாடிக்க வீட்டுல 4 பேர் அவுட்டான்னா அவளுக்கு 6 வருஷம் தட்டல. இன்னான்ற ஐடியா ஷோக்காக்கிதுப்பா. ஆமா பலாந்து என்ன ஆச்சு? இப்ப எப்ப செய்ய போற அத்தை சொல்லு. நாளைக்கே செஞ்சிருவோம். சரிதான்பா. ஆமா பலாந்துக்கு எங்க போறது? வா பிரிஜாண்ட வா பிரிஜாண்ட. அம்புஜா அம்புஜா வராதவனுங்க வந்துக்கிறானுங்க. பவுடர் பால் நான் பாட்லடி 2 பேரும் ஊடு தேடி வந்துக்கிறீங்க. இன்னா சங்கதி இன்னா சமாச்சாரம். அம்புஜா இனிமே பவுடர் பால் விற்க மாட்டேன்னு உன் கையில சொல்லிக்கணும். அப்படியே மன்னிப்பு கேட்டுக்கின்னு போலாம்னு வெந்துக்கினுக்கிறான். அத்தோட்டு தான் வெந்துக்கினுக்கிறியா? அங்கடா அதிசயமாகுது. திடீர்னு புத்தி வந்துக்கிச்சு. அவன் கண்ணாவில மதுரை வீரன் வந்து ஒரு பெரிய கடிபுஜா பண்ணி இருக்குது. அதான் பாட்லடி வந்துக்குது பெரிய கச்சமுச்சாங்குது. இன்னாத்துக்கு வந்துவீங்கன்னு தான் தெரியல. என்னை நம்பு அம்புஜா. இனிமே பவுடர் பாலை விற்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன். ஆனா நீ நம்ம வாடிக்கைக்காரங்க விட்டாண்ட மட்டும் கிராஸ் பண்ணாது. வாயால சத்தியம் பண்ணா நம்ப மாட்டேனே. என் அணுக ஒரு முன்னால கற்பூரம் கொய்த்தி சத்தியம் பண்ண நான் விட்டு கொடுக்குறேன். கற்பூரத்தை கொய்த்த சொல்றாரா? நான் யா காதை கடிக்கிற? இது ஒரு சின்ன கச்சமுச்சா. அதுவும் கச்சமுச்சா தானே. கற்பூரம் எடுத்துன்னு வரேன். அணக்கவுரு கற்பூரம் விற்க மாட்டேன்னு அணக்கவருக்கு முன்னாடி கற்பூரத்தை கொய்ச்சி அணை வட்டிப்பட்டியில தாளம் போட்டுக்கிறேன். கதம்பா ஜாதி மல்லியம் மல்லியம் ஜாதி மல்லியம் ஜாதி மல்லியா வச்சுக்கிறேன். ஒத்திப்போ போவா கொஞ்சம் நீ சத்தியம் பண்ணியா? இருபா கலப்படம் பண்றவன் கதம்ப வச்சு சத்தியம் பண்ணு. சமரசம் பண்றவ ஜாஸ்தியா நாங்கடா முடிச்சுக்கிறீங்க. கலக்க வந்த சமாசாரம் இன்னொரு ஆச்சு. கண்டிக்கலாம் என்ன செய்யலாம் கண்டிக்குவோம். அம்புஜா அப்பா பூவிக்கிறியா பயமுத்திரியா? வாடிக்கு மேல போகணுமா? சரி சரி. ஜாதி மல்லி மொயா எப்படி? நம்மளாண்டா மொயா கணக்கே கிடையாது. எல்லாம் பூஜா கணக்கு தான். அது என்ன பூஜம்? இதுதான் ஒரு பூஜம். பூஜா 4 5 பூஜம் 1 ரூபாய். அம்புஜம்னா குட்டே வேணா என்னன்ற உடம்புல ரத்தம் அங்க எங்க பரவல ஊருது. பின்ன விட்டு விட்டா ஊரும். அம்புஜா கைட்ட சொல்லிட்டாத. நான் ஒரு தின்சான. நான் இங்க என்னத்துக்கு வந்துக்கிறேன்? சமத்தியா வாங்கிட்டு போக வந்துக்கிறேன். அதான் இல்ல இரு 2 பேர் தான் ஓடிக்கிறான். இன்னொருத்தன் தாராண்டுகிறான். அவன் எங்க யோகுக்குள்ள வந்து ஊடு கட்டிக்கிற. அவன் நம்ம கையில காடை காமிச்சுக்கிறான். என்ன சிலுத்துக்கிற? என்னன்ற என்ன பார்த்த? உள்ள வெள்ள பண்ணிக்குது கண்டுக்கு. என்னத்துக்கு இங்க போயிருந்தா? என்னக்கா? ஏய் கையில வாடலங்கடா வாடலங்கடா.
மருந்த கலந்துங்க பால குடியா குடிய மாட்டேன் அதுல மருந்த ஊத்தி கலந்து குடிச்சா சுத்த தங்கஜா நான் இன்னாட்டிங்க வந்துக்கிறேன்னு கண்டுங்க இந்த கோமாரியும் அந்த பவுடர் பால் வேலுங்கிறானே அவங்க 2 பேரும் உன் பால்ல பாய்ச்சனை கலந்து உன் வியாபாரத்தை கெடுக்க திட்டம் போட்டு இங்க வந்துக்கிறாங்க வீடு பள்ளமாயிரும் கையில இப்ப என்னன்ற பாவி பசங்க பால்ல விஷத்தை கலந்துக்கிறானுங்களே. ஐயோ நீ மட்டும் இந்நேரம் வந்து சொல்லலைன்னா என் வாடிக்கை விட்டு குழந்தைங்களா ஐயோ என்னையுமில்ல போலீஸ்ல எடுத்துக்கின்னு போயிருப்பாங்க. அம்மா இம்மா அக்கறையா இத்தையெல்லாம் என் கையில வந்து சொல்லிக்கிறியே நீ யாரு? என்ன பூக்காரன் நினைச்சுக்கிட்டியா? நான் படிச்சவன், என் பேரு கண்ணன். எங்க எங்க அநியாயம் நடக்குதோ அங்க எல்லாம் நான் இருப்பேன். வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் வரேன். அடிக்கடி கண்டுக்க. விஷயம் இருந்தா கண்டுக்கிறேன். விஷயத்தோட தான் சொல்லிக்கிறேன். நல்லா உங்களை கண்டா எனக்கு பிடிக்கும். சரிதான், நீ என் டைப்பு போல் இருக்கு. ஐயா சும்மா தூரம் வந்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம போறிய, ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு போ. உன் கையால கொடு, நான் குடிக்கிறேன். ரொம்ப தண்ணியா இருக்கிற பசும்பாலு மருந்து காட்டுல பால் அப்படி பாலே வேண்டாம். அம்புஜம் ஜாதி மல்லி இருக்கு, எடுத்து தலை நிறைய வச்சுக்க. நான் வரட்டா? மல்லியா என்ன இது? ரொம்ப கத்தாத ஐயா, ஓடெல்லாம் உதிருது. நான் வரட்டா? இன்னும் விலக போகுது. பேசாம பேசாம இந்த மாதிரி இத மாதிரி செஞ்சா எனக்கு தூக்கம் வந்துடும். உன்னை இந்த ட்ரெஸ்ல எனக்கு பாக்குறதுக்கு பிடிக்கலையா? என்ன சொன்ன? அன்னைக்கு நீ பூகார மாதிரி பெரிய மீசி வச்சுக்கின்னு வந்திய, அது அயாபாடா ஷோகா இருந்தது. அவ்வளவுதான், நான் பூ வச்சு தலையிறேன். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கதவு தான் தாப்பா போட்டுருக்கிறேன், ஊட இருக்கு இந்த கட்டிலு. இப்படி திருட்டுத்தனமா காதல் பண்றதுலதான் ஒரு கிளுகிழுப்பு. நான் சின்ன வயசுல பார்த்தது கிளுகிழுப்பு. இது உன் கையில இருக்கிற வரைக்கும் எனக்கு குப்பு குப்புன்னு வேர்க்குது, வார்த்தையெல்லாம் சிக்குது. இது என் கையில இல்லைன்னா எனக்கு பேசவே வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நானக்கீரை கீழே போடு, நான் தரேன் மஞ்ச கீரை, கழுத்துல கட்டிக்க. எங்க இருந்து சத்தம் வருது? வேற பாரு புண்ணாக்கு, இவனை ஊற வச்சு மாட்டுக்கு வை. பாரு நேரம் தெரியாம ஆறு நடிக்கிறான். கவிராயர் பாட்டிலே சொல்றாரு. இங்க வந்து உன்னை இப்படியே யானையில ஓட்டு தூங்க வைக்கிறேன். போய் மாடெல்லாம் நல்லா தேய்ச்சி கை குளிப்பாட்டு இல்ல மாட்டு குளிப்பாட்டு. மாட்டுக்கு தண்ணி வர வரைக்கும் குளிப்பாட்டுறா, நல்லது கெட்டது நாளைக்கு தெரியும். சரி சரி பேசினது போதும். நீ சோறு துண்ணுவியா? வைக்கல் தான் தின்ன. அது இல்லையா, என் வீட்டுல சோறு துண்ணுவியான்னு கேட்டேன். அம்புஜம், உன் கையால நிரந்தரமா சாப்பிடணும்னு தானே உன் கழுத்துல மஞ்சக்கீரை கட்டணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ எங்க அண்ணாத்த வந்துருந்தாரு, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? போய் ஒழிச்சுக்கையா? ஏன் வரட்டுமே பெண்ண? ஐயோ என்னயா கதவு முடிக்கணும், ஒரு ஆம்பளை கூட பேசிக்கிட்டு இருந்தாலும் என் வெட்டி போட்டுருங்க. அண்ணாத்த ஒரு மாதிரி போய் ஒழிச்சு. ஒன்னும் பயப்படாத, இன்னைக்கே 2ல 1 முடிவு தெரியும். ஆமா, இவன் போட்டோ எப்படி இங்க வந்தது? அவர் தான் எங்க அண்ணாத்த. இவனா அவங்க அண்ணாத்த? இப்பதான் எனக்கு யானைக்கால்காரன் நெஞ்சில மீச்ச மாதிரி வலிக்குது. நான் இப்ப எங்க ஒழிச்சுக்கிறேன்? எங்க அண்ணாத்த உனக்கு தெரியுமா? என்ன பார்த்தா வெட்டி போட்டுவான்ல. இருமா, எனக்கு என்ன தங்கச்சி கதவை திறக்க ஏன் இவ்வளவு நாளி? பின்னாடி மாட்டுக்கு வைக்கா போட்டுக்கிட்டு இருந்தேன், தலத்தலப்புல சத்தம் கேட்கல. மனசுல நீ என்ன நினைச்சுட்டு இருக்கிற? வாரத்துக்கு ஒருத்தப்பா வீட்டுக்கு வந்துக்கிற, தங்காச்சி ஒருத்தர் இருக்கிற, மறந்தே பிடிச்சா உன்ன மறப்பனா? எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி நீ. இந்த பார், உன்னை பிரமாதமா வாழ வைக்கணும்னு தான் வழி தேடிக்கிட்டு இருக்க. வீட்டுக்குள்ளாரே வைத்தேடியா? இம்மா பெரிய வீட்டுல மாட்டு முகத்தையே பாத்துக்கணும். அணகையில நம்பி அம்மா நாளைக்கு ஒண்டியாகிறது. அது கிடக்கட்டும். இந்த புடவை எப்படி இருக்கு பாரு தங்கச்சி, உனக்காகவே நான் வாங்கி போனேன். மெய்யாலுமா? எங்க ஐயா இது என்ன கலர்னு எடுத்துக்கின்னு வந்துக்கிற? என் கலருக்கு மாச்சே ஆவாதுப்பா. இது சிங்கப்பூர் புடவைமா, யார் கட்டினாலும் மேட்சா இருக்கும். கட்டிட்டு வாமா, அண்ணன் பாக்குறேன். என்ன நான் இப்ப எங்க போய் கட்டிக்கிறது? ரூமுக்குள்ள பாத்தியா? நான் கண்டுக்கிறேன். நீ போ. புண்ணாக்கு ரூமுக்குள்ள என்னடா இருக்கு? அங்க ஒண்ணு இல்ல, நீ குட்டிக்கா, நான் புடவை கட்டிக்கிட்டு வரேன். இல்ல பாப்பா,
ஒரு ஆளு 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 ஒசத்துக்கு சவுட்டு மூட்டி அடிச்சு வச்சுக்கிறேன். அதுல இன்னும் இப்ப நாட்டா கடையில் போய் போட்டு வைக்கலாம். போ பெரிய பையன் மூணு அடிச்சு பெரிய பையன் நல்லா இருப்போம். நீ குதிக்க நான் படைய கட்டிட்டு வரேன். புடவை கட்டின்னு வர சொல்லிருக்காரியா? புடவை கட்டி எங்கேயோ கூட்டு போறான், வீட்டை கூட்டிட்டு போயிடாத. நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். வெளியில போ, நான் புடவை கட்டிக்கிறேன். சரி என்ன என்ன வெளியில உட்கார்ந்து இருக்குது? ஐயோ நான் இப்ப என்ன எப்படி புடவை கட்டுறது? ஏன் புடவை கட்டுற? ஏதாவது ஒரு வழி சொல்லியா? என்னம்மா இன்னுமா கட்டல? கட்டிக்கிறேன். இந்த நேரத்துல என்ன ஆக வேண்டி இருக்குது? ஐயோ நான் இப்ப எப்படி அவங்க வச்சுக்கினே நான் புடவை கட்டிக்கிறேன். ஐயோ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? இப்பதான் சுத்திக்கிறேன். ஐயோ ஏதாவது சொல்லியா? உனக்கு நான் திரும்பி நினைக்கிறேன், நீ புடவை கட்டி. நீ திரும்பிடுவ. அம்புஜா உன் காலுக்கிட்ட எட்டனா கிடக்கு. எத்தனை கிடக்குது? எப்படியா தெரிஞ்சது? லெப்ட் கண்ணு லேசா தெரியுது. அம்புஜா உங்க அண்ணன் காத்த வர என் காவலியே நம்ம கண்ணாமூச்சி ஆடலாமா? அதான் வாக்கெட்டு போட்டிருக்கேன். அப்புறம் என்ன? ரொம்ப பயமா இருக்கு. நீ என்னக்கா பயந்துட்டு இருக்கிற? அண்ணாத்தையே நான் ஜல்தி அனுப்பிச்சிடுவேன். அம்புஜா என்ன தங்கச்சி ஒரு புடவை கட்டுறதுக்கு இவ்வளவு நேரமா? இப்பதான் பாயக்கம். புடவை கட்டிக்கிறதுக்கா? அது புச்சு பாரு. எது? இதுதான் இது புச்சா. எப்படா கட்டிக்கிறதுன்னு தடுமாறினேன். அப்படி கண்ணை மூடிட்டு கட்டிக்கிட்டு வந்துட்டேன். எப்படி இது? ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே புது புது டிசைனா வாரம் ஒண்ணு கொண்டாந்துறேன். அப்போ இப்ப போயினா அடுத்த வாரம் தான் கண்டுக்குவியா? என்ன பண்றது? போயிட்டு வா. என்ன தங்கச்சி இப்பதான் வந்தா அதுக்குள்ள வரட்டுற? என்ன பண்றது? ஒண்ணு வந்ததுன்னா ஒண்ணு போக முடியல. அம்மா நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்லிக்கிறேன்? இருந்து சோறு துண்டுட்டு போன்னு சொல்லிக்கிறேன். இன்னைக்கு தொலைஞ்சோம். நீ சோறு துண்டுட்டு நல்லா சுத்தமா இருக்கு. எந்திரி போ. ஐயா கழுவிக்கின்னு வா. அண்ணாத்த கை கழுவிக்கிறாரு. இத்தனை நாள் கழுவுனதே இல்லையா? ஐயே சோறு துண்ட போறாரு. அண்ணாட்டி ஒரு சோறு போடுறாரு. கழனி படைக்கலாம். சுத்தி 10 நாள் எந்த வித அக்கப்போரும் இல்லாம வைக்க போற வேலை இப்படி இருக்கு தெரியுமா? ஏயா இந்த இடம் உனக்கு பிடிச்சிக்குதா? இந்த கண்ணனுக்கு இதுதான் பிருந்தாவன். ஏயா நீ படிச்சவன், நான் பால்காரி. மெய்யாலுமே என்ன உனக்கு பிடிச்சிக்குதா? பிடிக்காம என்ன, ஆனா நீ கொஞ்சம் மாடர்னா ட்ரெஸ் பண்ணா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். மாடை நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மாட்டு வேலை எப்படி பாக்குறதான்? நீ எதுக்கு மாட்டு வேலை செய்யற? நான் சம்பாரிச்சு சாப்பாடு போடுறேன். அந்த கதை தான் இந்த அணை செய்யற அம்புஜன் கையில நடக்காது. இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்து வாழ்றவன் நான் இல்ல. நான் இன்னொருத்தரா? அப்ப நான் போறேன். ஐயா ஐயா அம்மா டமாசுக்கு சொன்ன. இதுல என்ன டமாசு? ஐயோ உண்றத. யோ நீ என்ன பிரியமா சொல்லுவ சொல்லு, நான் ஆசைப்படுறேன். அம்பிகா என்ன உன் வீட்டு மாடு வளருதா? நம்மளை விட உயரம் ஆயிடுச்சு. ஆமா அதானே. நம்ம என்ன அம்மா உயரம் உட்காந்துருந்தோம், வந்து நம்ம எப்படி? அதானே எனக்கும் புரியல. பாரியா இந்த மாடுங்க வக்கல துண்ணே நம்ம கீழே அடிச்சிருச்சுங்க. ரொம்ப நாளா பட்டினி போல இருக்கு. அம்புஜம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல விட்டேன். இல்ல வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீயும் நானும் இந்த புண்ணாக்கு இன்னாத்துக்கு அலறான். என்னடா என்னாச்சு? அந்த படம் சும்மாவே ஊர்ல கிடந்தது, அதை எடுத்து பார்த்தேன். தவறு வந்துட்டு பார்த்தேன். எட்டாத வேலையெல்லாம் நீ ஏன் செய்யற? அது பொம்பளை படப்பா. ஆமா நல்லாதான் இருக்கு. ரவி புண்ணாக்கு இந்த படம் உனக்கு எப்படி கிடைச்சது? அத்தையே கேக்குற துட்டு கொடுக்காதவன் கையில இருந்து பறிச்சுக்கணும். ரவி உனக்கு துட்டு கொடுக்கணுமா? நீ எதுக்கு அங்க போன? நான் என்னத்துக்கு அங்க போறேன்? அவன் தான் ஒரு ஜோடத்துல பாலையும் கீழே கொட்டினா, பால் துட்டை கொடுத்துட்டு படத்தை வாங்கிட்டு போன்னு பறிச்சுக்கணும். இனிமே அந்த துட்டே தர மாட்டான். ஏன்? மேலவத்துக்கு போய் சேர்ந்துட்டான். அவன் ஞாபகார்த்தமா அந்த படம் இங்கேயே இருக்கட்டும். ஐயா அந்த பையன் செத்தா போட்டா? ஆமா ஆமா நீ நம்ம சொன்னிய பாதியில என்ன வைக்க போறல பார்த்தா தானே. முன்னாடி நீ எங்க காலுக்குள்ள போற? எனக்கு வசனம் என்ன பிடிக்கும்.
அன்னைக்கு கட்டில் பக்கத்துல பேசினேன் அதே மாதிரி தானே? அதே வசனம் தான். அப்ப நான் வரல. எனக்கு விட்டுட்டு தள்ள